பணம், அதிகாரம் என்ற பெயர்ல வெட்டி ஆடம்பரமும், எதையும் ஆலோசிக்காத தன்மையும் ஒருபோதும் பயனளிக்காது என்பதை விளக்கி கூறும் கதையைத்தான் நாம இந்த காணொளியில கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி. ரத்னபுரி என்ற நாட்டை ரத்ன சிம்மன் அப்படிங்கிறவரு ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. தனக்கு பின் யாரிடம் அரசாட்சியை ஒப்படைப்பது அப்படின்னு ரத்னசிம்மன் அரசனுக்கு குழப்பம். மூத்த மகன் என்பதால கர்வம் அதிகம். அவன் பெயர் சுரேந்திரன். அரசனாக்க அவருக்கு விருப்பமே இல்லை. திறமையுள்ளவன் அரியணையில் ஏறினாலே ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். அதனால அமைச்சரிடம் ஆலோசனை கேட்டாரு. அமைச்சரும் 4 மகன்களுக்கும் சில நிபந்தனைகளை கூறி அதில் யார் சிறப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அரச பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு. அதன்படி அமைச்சர் அரசகுமாரர்களை பார்த்து சில நிபந்தனைகளை சொல்றார். அது என்னன்னா, நாளை நால்வரும் உயர்ந்த வாகனத்துல ஆலயம் வரணும், சிறப்பான சிம்மாசனத்துல அமரணும், சத்துள்ள ஆகாரத்தை கொண்டு வரணும், மேன்மையான ஆபரணத்தை அணிந்திருக்கணும். அரசர் இதை வைத்து சிம்மாசனத்தில் அமரும் தகுதி யாருக்கு இருக்கிறது அப்படின்னு முடிவு செய்வாரு அப்படின்னு சொன்னாரு. அதன்படி ஆலயத்திற்கு மூத்தவன் இரட்டை குதிரைகள் பூட்டிய ரதத்துல வந்தான். 2ஆம் அவன் யானையில வந்தான். 3ஆம் அவன் தந்த பல்லக்குல வந்தான். 4ஆம் அவன் நடந்தே வந்தான். முதல் மூவரும் தங்க நவரத்ன வைரக்கற்கள் பதித்த நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாங்க. 4ஆம் அவன் தரையில சம்மணமிட்டு அமர்ந்திருந்தான். அதே மாதிரி மூவரும் கண்ணை பறிக்கும் நகைகளை அணிந்திருந்தாங்க. 4ஆம் அவன் சாதாரணமா வந்திருந்தான். மூவரும் அவனை கேலி செஞ்சாங்க. அரச குடும்பத்துல பிறந்திருந்தோம் ராஜயோகத்தை அனுபவிக்க தெரியாதவன் நீ ஏறி வர சிறந்த வாகனம் இல்லையா? உட்கார சிறந்த ஆசனம் கொண்டு வர மாட்டாயா? அணிந்து கொள்ள ஒரு ஆபரணமுமா இல்லை? பதவிக்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறது, அதை காப்பாற்றாத நீ எங்களோடு போட்டியில் கலந்து கொள்ளவே லாயக்கற்றவன் அப்படின்னு ஏளனமா பேசினாங்க. அரசரும் அமைச்சரோடு ஆலயத்திற்கு வந்தார். எல்லோரையுமே பார்த்தார். கடைசி மகனை பார்த்து, நீ ஏன் வாகனத்துல வரல அப்படின்னு கேட்டார். தந்தையே, கால்களை விட சிறந்த வாகனம் உண்டோ? அருகிலுள்ள இடத்துக்கு கூட அதை பயன்படுத்தாவிட்டால் அது வலுவிழந்து விடும். ஒரு மன்னன் குடிமக்களின் குறையை கேட்க நடந்து வருவதையே நான் சிறந்ததாக கருதுகிறேன். அது எப்போதும் என்னை அழைத்துச் செல்ல தயாராக இருக்கும் அல்லவா? அதனால்தான் என்றான் பணிவுடன். ஓ அப்படியா, சரி, ஏன் தரையில் அமர்ந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரு அரசர். அதற்கு, பூமியை விட சிறந்த ஆசனம் உண்டா? எந்த காலத்திலும் சேதமுறாதது, காய்கறிகளையும் மனமுள்ள மலர்களையும் தானியங்களையும் தரும் பூமியை தாழ்ந்ததாக சொல்ல முடியுமா? உயிர் காக்கும் நீரை தன்னுள் தேக்கி வைத்து தரும் மண்ணை நான் நேசிக்கிறேன். அதை கௌரவப்படுத்தவே தரையில் அமர்ந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி, ஆபரணம் எதுவும் ஏன் அணியவில்லை? அரச கட்டளையை புறக்கணிக்கலாமா அப்படின்னு அமைச்சர் கேட்டாரு. சத்திரியனுக்கு கத்தியை விட சிறந்த ஆபரணம் உண்டா? பாதுகாப்புக்கு கவசம் அணிந்திருக்கிறேன், அவை உங்கள் பார்வையில் படவில்லையா அப்படின்னு கேட்டான். அப்படியா, சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரு அரசர். மற்ற மூவரும் அறுசுவை உணவு, விதவிதமான இனிப்புகள் என்று காண்பிக்க கேப்பை கூளை காண்பித்தான் 4ஆம் அவன். ஆசைக்கும் ருசிக்குமாக 1000 உணவிருந்தாலும் எலும்புகள் உறுதியாயிருக்க நான் இதைத்தான் தினமும் சாப்பிடுகிறேன். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் ஒழுங்காக பணிபுரிய முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்படின்னு சொல்றான். அரசர் இதையெல்லாம் கேட்டு மனமகிழ்ந்து அவன் முதுகில் தட்டி கொடுத்தாரு. பிறகு தன் 3 மைந்தர்களையும் பார்த்து, உங்கள் சகோதரன் வாகனமாக தன் கால்களை சொன்னது அவனது தன்னம்பிக்கையை காட்டியது, பூமியை உயர்த்தி பேசியது, இந்த மண்ணை அவன் நேசிப்பதை உணர்த்தியது, கத்தியை ஆபரணமாக கூறியது அவன் வீரத்தையும் எந்த நேரமும் எச்சரிக்கையாய் இருப்பதையும் நிரூபித்தது, எளிய ஆகாரமானாலும் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பது அவனது நீண்ட ஆயுளுக்கு அஸ்திவாரமாக இருந்தது. இந்த ராஜ்யத்தை ஸ்திரமான வீரமுள்ள பாதுகாப்பான அரசனிடம் ஒப்படைப்பதே என் நோக்கம். அதனால் மணிக்கிரீவனுக்குத்தான் சிம்மாசனம், நீங்கள் அவனுக்கு உதவியாக அமைச்சராய் இருங்கள் என்றார் அரசர். மூவரும் தங்களது ஆடம்பரத்தையும் ஆலோசித்து செயல்படாத தன்மையையும் நினைத்து வெட்கி தலை குனிந்தாங்க. ஆனாலும் தம்பியை பாராட்டி தந்தையின் முடிவுக்கு தலை
தலை வணங்கினாங்க. என்னங்க, இந்த கதை மூலம் ஒரு தலைவனுக்கு, அதாவது குடும்பமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தாலும் சரி, வெட்டி ஆடம்பரம் என்பது தேவையில்லை. நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை அளிக்கும், ஆலோசித்து செயல்படும் திறமை இருப்பதே சிறப்பான பலனை கொடுக்கும் என்பதை நாம இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.